நேலே நம்ம இன்றைக்கி அனலட்சுமி கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு பொடி வறுவல் எல்லா மசாலாவையும் அரைச்சி நம்ம செய்ய போகிறோம். நான் உருளைக்கிழங்கு இது மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிசைர் ஷேப் ரவுண்டு க்யூப்ஸ் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இது போட்டால் கொஞ்சம் குயிக்காக வந்து ஃப்ரை ஆகும், அதுக்காக போட்டிருக்கேன். இது வந்து நான் அரிசி கலந்த தண்ணியில் ஊற வச்சுட்டு 2 மூணு தடவை நல்லா டேப் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொடி எப்படி அரைக்கலாங்கிறத பார்த்துடலாம். நல்லா திக்கான அடிகனமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான மிளகா போடுவோம். குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எப்படி பொடியாக ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி அது நல்ல ஒரு வாசம் வரும். நான் அதனால தான் அது செய்கிறேன். மிளகா இதில் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக மல்லி போடணும். மல்லி இப்போ நான் வந்து என்கிட்ட வந்து பொடியாக இருக்கிறதுனால நான் கடைசியாக போட்டுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மிளகா வறுத்துடலாம். மிளகா எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ கடலைப்பருப்பு, நம்ம இந்த பவுடர் வந்து அடிக்கடி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சிட்டா தான் வாசம் இருக்கும். நான் அதனால தான் நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும் கடலைப்பருப்பு. ஸோ இது மட்டும்தான் கொஞ்சம் ஹெவியானது. மற்றதெல்லாம் நான் பவுடராக வச்சுருக்கேன். பெப்பர், சீரகம் எல்லாமே நான் பொடியாக போட போகிறேன். நீங்கள் முழுசாக வச்சுருந்தீங்கன்னா இது கூடயே போட்டு வறுத்துடலாம். கடலைப்பருப்பு நல்லா வாசம் வந்துருச்சு. நான் இந்த டைமில் நம்ம இதுலேயே நல்ல அடுப்பை, ஏன்னா நம்ம வெறும் பவுடர் தான் போட போகிறேன் அதனால். ஸோ மல்லித்தூள், நீங்கள் மல்லி இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து சீரகமும் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். அடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து பெப்பரும் நான் ஒரு சின்ன டீஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து சோம்பு இல்லை பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க, அதுவும் நான் பொடிச்சது வச்சுருக்கேன். அதையும் ஒரு 1/2 டீஸ்பூன். இவ்வளோ தான். இப்போ இது கூட நான் இந்த கடைசியாக வறுத்துருந்தோம் இல்லையா, அந்த மிளகாவையும் அதில் போட்டுடுறேன். ஸோ இது எல்லாம் சூட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ஏன்னா அந்த பொடியெல்லாம் கொஞ்சம் வாசம் வரட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணி தான் போட்டிருக்கேன். நல்லா வாசம் வருது, ஏன்னா அந்தளவுக்கு கடாய் காஞ்சிருச்சுனால தான் நான் வந்து உங்களை நல்லா அடிக்கனமான கடாய் வச்சுக்கோங்கிறது. இப்போ பாருங்கள், இதை வந்து ஆற வச்சு பொடிச்சு எடுத்துக்குவோம். நம்ம வறுத்தோம் இல்லையா, மல்லி, கடலைப்பருப்பு, மிளகா, சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு போட்டோம் இல்லையா, இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சப்போஸ் பெருங்காயம் வந்து பொடியாக இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா கட்டியாக இருந்ததுன்னா அதையும் இதோட வறுத்து அரைச்சிக்கோ. நான் எப்படி அரைச்சிக்கேன்னு பாருங்கள். குறைன்னு இருக்கணும், ரொம்பவும் பொடியாக இருக்கணும், இப்படி குறைன்னு இருக்கணும். இப்போ நான் கடாய் வச்சுக்கிட்டேன். ஆயில் நார்மல் கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 பல்லு பூண்டு, நல்ல பெரிய சைஸ் பூண்டு, அதை வந்து நான் 2 பல்லை எடுத்து தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அரைச்சி போட்டுறாதீங்க. அந்த அரைச்சி வச்சு நீங்கள் இப்போ பேஸ்ட்டாக போட்டிங்கன்னா அது வேறு ஒரு டேஸ்ட் கொடுத்துரும். இது மாதிரி இடித்து போடுங்க. இது நல்லா பொரியட்டும். இந்த டைமில் நம்மகிட்ட பெருங்காய பொடி இருந்துச்சுன்னா போட்டுருங்க. இல்லை உங்கள்கிட்ட வந்து கட்டியாக இருந்துச்சுன்னா வறுக்கும் போது போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயமும் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு பெரிய வெங்காயம், அதை நீங்கள் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. நல்ல வாசம் வரும். தட்டி போட்டால் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து பேஸ்ட்டு அரைச்சி போட்டிட்டிங்கன்னா வேறு மாதிரி கொண்டு போயிடும், கறி குழம்பு டேஸ்ட்டுக்கு கொண்டு போயிடும். ஏன்னா பூண்டு பெருங்காயம் போட்டாலே போதும் உருளைக்கிழங்குக்கு. உருளைக்கிழங்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்குது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குங்களா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இது குயிக்காக ஃப்ரை ஆகிரும். இப்போ இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்குக்கு தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அலசின உருளைக்கிழங்கு பிரியாக எடுத்து போடுங்க. அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள்தூள் போட்டுடலாம்.
நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைக்கும் போது முழு மஞ்சளை தான் காய வச்சு மிஷினில் கொடுப்போம். நம்ம இப்போ அது இல்லாதனால நான் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்துக்குமே எண்ணெய் கோட்டிங் ஒன்று கொடுத்துடலாம், ஒரு ட்விஸ்ட்டு. அப்போ தான் எண்ணெய் எல்லாத்துக்கும் ஓட்டும். நம்ம உப்பு போட்டாச்சு, நம்ம இனிமேல் அந்த பொடி போட போகிறோம். உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு இது கூட நல்லா சேர்ந்து கொஞ்சம் குக் ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறம் பொடி போட்டு பண்ணலாம். ஏன்னா நம்ம பொடி போட்டுட்டோம்னா சீக்கிரமாக அது இறக்குற மாதிரியே அடி பிடிச்சிடும். அதனால் உருளைக்கிழங்கு குக் ஆகணும். நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 4 மினிட்ஸ் ஆகிருக்கு. நான் எடுத்து கிளறி விட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை. ஆனால் இந்த உருளைக்கிழங்குல உள்ள தண்ணியும் இந்த உப்பு இதெல்லாம் கலந்து பாருங்கள். இது நல்லா ஓரளவுக்கு இப்படி அமுத்தி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அமுக ஆரம்பிச்சிடும். நம்ம அரைச்ச பொடியில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வரமிளகா போட்டோம், சில்லி. அது பத்தில் இல்லை கொஞ்சம் கலர் அப்பீலாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்ததுன்னா அது கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூனும் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், கலர் அப்பீலாக இருக்கிறதுக்கு. இது போட்டு ஒரு பெரட்டிடுங்க. ஏன்னா இது பச்சையாக இருக்குது, மற்றதெல்லாம் வறுத்து அரைச்சது தான். அதனால் இது கூட இது கொஞ்சம் நேரம் சேரட்டும். ஓப்பன் குக்கிங்கே இன்னும் பண்ணிக்கலாம், மூடி வைக்க தேவையில்லை. ஏன்னா போதுமான அளவுக்கு ஈரம் இருக்குது. ஸோ இப்போ இந்த கொஞ்சம் நேரம் இந்த சில்லி பவுடர் இது கூட சேர்ந்து செட் ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடியை போட்டுடலாம். நான் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை போடுறேன். அது கரெக்டாக நான் இதுக்காக தான் கரெக்டாக அளவு பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதனால் இதை ஃபுல்லாகவே போட்டுருங்க. இப்போ இதை நம்ம இதுலேயே ஓப்பன் குக்கிங்லேயே பரட்டி எடுக்க வேண்டியதான். நல்லா எல்லா உருளைக்கிழங்கு ஸ்ட்ரிப்ஸ்லேயுமே இந்த மசாலா பொடி போய் ஒட்டியிருக்கும். நம்ம வந்து நடுவில் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா பாருங்கள், இப்போயே உங்களுக்கு ட்ரையாக இருக்குது. இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா சுருண்டு வந்து கலர் மாறும்போது நம்ம இறக்கிக்கலாம். நான் இந்த குறைன்னு அரைக்க சொன்னதுக்கு ரீசன் இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே எல்லாத்துலேயுமே அதில் வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நான் ஓப்பன் குக்கிங் தான் பண்ணினேன். நீங்கள் பார்க்கலாம், நான் கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். ஏன்னா பொடி வந்து டக்குன்னு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள் எப்படி கலர் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாத்து மேலேயும் எப்படி ஒரு கோட்டிங் வந்துருக்குன்னு பாருங்கள். நல்லா அப்படி சலசலன்னு விழுகணும், அவ்வளோதான். கலரும் பாருங்கள் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. ஸோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி. இது நம்ம யூஸ்வலாக மிளகா மல்லி தான், ஆனால் வந்து நம்ம அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக போட்டு இது மாதிரி ஒரு கோர்ஸாக அரைச்சி போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ், பருப்பு, சாம்பார், ரசம், ஈவன் கர்ட் ரைஸ்க்கு ஆசமாக இருக்கும். இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.